இன்று நவம்பர் 28ஆம் நாள். நம்மை வழிகாட்டும் புனிதர் புனித கேத்தரின் லேபர். புனித கேத்தரின் லேபர் 1806ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி பிரான்சின் பர்கண்டியில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தார். இவர் 11 குழந்தைகளில் 9வது குழந்தையாக பிறந்தார். தனது 9 வயதில் அவருடைய தாய் இறந்துவிட்ட காரணத்தினால் துக்கம் தாழாமல் தனக்கு தெரிந்த ஒரே தாயிடம் திரும்ப முற்பட்டார். தனது வீட்டில் உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவின் சிலையை பார்க்க தனது குதிங்காலை தூக்கி முன்னங்கால் விரலில் நின்று புனித மரியாவிடம், அன்பான ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மா, நீங்கள் எனது தாயாக இருப்பீரா என்று கண்ணீருடன் கேத்தரின் கேட்டார். 24 வயதில் புனித வின்சென்ட் டி பால் நிறுவிய சகோதரிகளின் மத அமைப்பான டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டியில் சேர்ந்தார். இங்குதான் 1830இல் புனித மரியன்னை கேத்தரினுக்கு காட்சியளித்தார். அப்பொழுது பதக்கத்தை உருவாக்கச் சொன்னார். அடுத்த 46 ஆண்டுகளில் பதக்கத்தின் மூலம் கடவுள் செய்த எண்ணற்ற அற்புதங்களை பற்றி புனித கேத்தரின் அறிந்திருந்தார். ஆனாலும் அநேகமானோருக்கு இது பற்றி தெரியாமல் இருந்தது. இச்செய்தி கத்தோலிக்க மதத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் விளம்பரப்படுத்தப்பட்ட பிறகு இந்த அதிசய பதக்கத்தினால் தூண்டப்பட்ட அல்போன்ஸ் ரட்டின்போன்ஸ், எங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையை பார்த்த சகோதரியை நான் சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். அது எந்த சகோதரி என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. புனித கேத்தரின் அதை தான் விரும்பினார். தனது அன்றாட கடமைகளை பணிவுடன் செய்து நோயாளிகள் மற்றும் முதியோர்களின் பராமரிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதை தவிர வேறு எதையும் அவர் விரும்பவில்லை. இதனாலேயே அவர் மூத்தவர்களின் புரவலர் என்று அழைக்கப்பட்டார். இவர் இறப்பதற்கு முன் புனித கேத்தரின் தனது உயர் அதிகாரியிடம் தான் அந்த பதக்கத்தின் சகோதரி என்று கூறி அந்நாள் வரை இந்த உண்மையை வெளிக்கூறிய ஒரே நபர் இவரிடம்தான். டிசம்பர் 31, 1876இல் புனித கேத்தரின் இந்த பூமியை விட்டு விண்ணுலகம் சென்றார். அவர் மறைந்த பிறகு புனித கன்னி மரியாவை பார்த்த மற்றும் தொட்ட சகோதரியை பற்றி, அவரது மௌனத்தை பற்றி மேலதிகாரி உடைத்தார், அனைவரிடமும் உரைத்தார். சுமார் 57 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. அது சரியான முழுமையான நிலையில் இருந்தது. ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவின் கைகளை தாங்கி இருந்த சகோதரியின் மரணம் கூட மதித்தது. ஆக புனித கேத்தரின் லேபரின் வாழ்வியல் கருத்து: தன் பொது கடமைகளை மட்டும் செய்து அவர் வாழ்ந்த வீர நற்பண்புகளால் அவர் புனிதப்படுத்தப்பட்டார். சாதாரண மக்களின் புனிதராக இவரின் புனிதத்தின் ரகசியமாக இந்த பதக்கங்கள் என்றும் மிளரும். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, ஒவ்வொரு தருணமும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த அதிசயங்கள் கண்டு உணர்ந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்த நிமிடம் பாவத்தில் தவறி விழும் எங்களுடைய இந்த உலக வாழ்வின் நாட்டங்களை மறுத்து, இறைவா, விண்ணுலக வாழ்வே எங்களுடைய வாழ்வாக மாற்ற அதனை முழுமையாக உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி உமக்காக வாழ வரம் தாரும். ஆமென்.